கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நம்ம பைபிள்ல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க ஆண்டவர்கிட்ட இந்த 40 வருஷம் அங்க நடந்து வரும்போது அவங்க ஆண்டவர்கிட்ட எங்களுக்கு தண்ணி வேணும்னு சொல்லுவாங்க. உடனே அவங்களுக்கு தண்ணி கிடைக்கும். அதே மாதிரி அவங்க ஆண்டவர்கிட்ட என்ன கேட்பாங்க, எங்களுக்கு அங்கெல்லாம் இருந்தோம்னா எங்களுக்கு நான்வெஜ்லாம் கிடைக்கும். அதே மாதிரி சொல்லுவாங்க. ஆண்டவர் காடைகளை அனுப்புவாங்க. அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்க நடந்து போகும்போது பகல்ல மேகஸ்தம்பம் கொண்டு அவங்கள பாதுகாத்தாங்க. இரவுல அக்கினி ஸ்தம்பம் கொண்டு அவங்கள பாதுகாத்திருப்பாங்க. அதே மாதிரி பைபிள்ல இன்னொரு வசனம் இருக்கு. அவங்க உடைகள் பழையதாயும் போகவில்லை. அவங்க 40 வருஷமா அவங்க நடந்துதான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கால்கள் வீங்கவும் இல்லைன்னு பார்த்திருப்போம். அதே மாதிரி அவங்க என்னதான் ஆண்டவர் அவங்கள பாதுகாத்துட்டு வந்தாலும் அவங்க அந்நிய தெய்வர்களை வணங்குனாங்க. அவங்க பாதை தப்பி போனாங்க. நம்ம அப்படி பாதை தப்பி போகாம ஆண்டவர் நம்மளுக்கு பாதை காட்டணும். நம்ம ஆண்டவர் காட்டுற பாதையில நம்ம போகணும்னு சொல்லிட்டுதான் இந்த சாங். நம்ம 2021 கூட ஆண்டவர் நம்ம ஆண்டவர் விட்டு பாவம் பண்ணி வழி விலகி போனாலும் ஆண்டவர் நம்ம இந்த பாதையில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காண்டி நம்ம எல்லாரும் இந்த சாங் படிக்கலாம். பாதை காட்டும் யெகோவா பரதேசியான நான், பலவீனன் அறிவீனன் யுலோகம் காடுதான், வானாவாரம் தந்து எம்மை போஷியும், ஜீவ தண்ணீரூரும் மூச்சை நீப்பீரன்று தாருவேன், தீபமேக சாம்பன் காட்டும் வழியில் நடத்துமே, வல்ல மீட்பர் என்னை தாங்கும் இயேசுவே, சாவின் அந்த காரங்கள் என்னை மூடும் நீரத்தில், தாவின் மேலும் வாசி தந்து என்னை சேர்த்தீர் மோட்சத்தில், கீதவாசல் உமக்கென்றும் பாடுவேன். ஆமென்.